என்னப்பா நானும் வந்தா புடிச்சு பார்த்துட்டே இருக்கேன். கேள்வி மேல கேள்வியே கேட்குறீங்க. நான் என்னப்பா அந்த பொண்ணு பார்க்குற விஷயத்துக்கு தானே போயிட்டு வந்தேன் நானு. இப்ப அதில என்ன ஆயிரப்போது சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளுக்காக இந்த மலரு நம்ம வீட்டுக்காக எத்தன பண்றா. நான் சும்மா கூட போய் ஒரு 10 நிமிஷத்துல இருந்துட்டு வந்ததுல என்னப்பா ஆயிரப்போது சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லடா நான் உன்கிட்ட அவ்வளோ தூரம் சொன்னேன் பாக்கியராஜ். ஆனா அந்த பேச்ச மீறியும் போயிட்டியே. இல்ல நீங்க சொன்னீங்க தான்ப்பா. நானும் சரி ஓகே போ வேண்டாம் தான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன். மலர் மட்டும் தனியா போறான்னு வச்சுக்கோங்க ஒரு வேள. அங்க போனாருன்னா மலருக்கு கல்யாணம் ஆயிருச்சான்னு கேட்பாங்க முதல் வேல. ஆமான்னு சொல்லுவாங்க. ஏன் மாப்பிள்ளை கூட வரலையான்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறம் என்ன ஃபேமிலி, எந்த ஊரு, யாரு என்னன்னு சொல்லிட்டு நம்மள பத்தி விசாரிப்பாங்க. உடனே வந்துட்டு நம்ம வீட்டுக்கே ஒரு கெட்ட பேர் வந்த மாரி தானப்பா. அது மட்டும் இல்லாம மலருடைய மாமியார் சரியில்ல, மாமனார் சரியில்ல. அதனால தான் அனுப்பல போல இருக்குன்னு சொல்லிட்டு அவிங்க சொல்லலினாலும் கூட அவங்களே யோசிப்பாங்கல்லப்பா. அதுக்கு தான் தேவையில்லாம எதுக்கு நம்ம பேர் கெடாட்டி அப்படின்னு சொல்லி தான்ப்பா நான் போயிட்டு வந்தேன். இதில ஏதாவது தப்பு இருக்காப்பா அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோனே வந்துட்டு ராகவன்னால எதுவுமே பேசவே முடியல. சரிடா இருந்தாலும் இனிமேல்லாம் ஏதாவது பண்ணுற மாரி இருந்தா முன்னாடியே என்கிட்ட சொல்லிரு அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா கண்டிப்பா சொல்லிடுறேன்ப்பான்னு சொல்லி போறாங்க. போனதுக்கப்புறம் வந்து மலரு இங்க காஃபி, டீ எல்லாத்துக்கும் போட்டு குடுத்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு எங்க ரூமுக்கு போறாங்க. போனோனே வந்துட்டு, "என்ன பாக்கியராஜ் பட்டைய கிளப்புறீங்க? உங்க அப்பாட்டயும், அம்மாட்டயும் இப்போலாம் பயமே இல்ல போல இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் டான்னு பதில் சொல்றீங்க" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு மலரு, நியாயமா தான் நான் விஷயத்த தானே பேசினேன். இதில என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல இந்த விஷயம் மட்டும் கிடையாது. அன்னைக்குமே வந்துட்டு உங்க தங்கச்சிக்கு அதான் ரேவதிக்கு அன்னைக்கு அங்க பிரச்சனை வந்துச்சு. அவர் அடிச்சிட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக அண்ணங்கிற முறையில நீங்க மட்டும் தாங்க குரல் கொடுத்தீங்க. ஆனா, ரேவதி ரொம்பவே வந்து உங்கள நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டா. எனக்கு வீட்டுக்காரர் தான் ஒழுங்கா அமையலனா, எனக்கு நல்ல அண்ணன் அமைஞ்சிருக்காரு. எனக்கு ஏதாவதுன்னா கேட்கறதுக்கு எனக்கு எங்க அண்ணன் இருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருந்தா. சும்மா சொல்லக்கூடாது. நல்லா தான் இப்போலாம் வந்துட்டு எல்லாத்துக்கிட்டயும் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மலரு, நீயே யோசிச்சு பாரு. இப்போ நான் வராம இருந்திருந்தா அந்த இடத்துல தர்ம சங்கடமா இருக்காதா? கண்டிப்பா இதெல்லாம் தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் கரெக்ட்டு தாங்க. ஆனா இதெல்லாம் நீங்க பக்குவமா எடுத்து சொன்னனால மாமானால எதுவுமே திரும்ப பேச முடியல பார்த்தீங்களா? இப்படி தான் இருக்கணும். ஏதாவது நமக்கு வேணுங்கிறது, தேவைப்படுறது, நம்ம உரிமை இது எல்லாத்தையும் நாம தான் கேட்டு வாங்கிக்கணும். அத விட்டுட்டு வந்துட்டு பயந்துகிட்டே இருந்தா எப்படி எத்தன நாளைக்கு பயந்துட்டே இப்படியே போயிட்டு இருக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி இப்ப நீ ஹேப்பி தானே அப்படின்னு சொல்றாங்க. ஹேப்பிலாம் இருக்கட்டும். கார்த்தி வீட்டுக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்தோம். அந்த பொண்ணு வந்துட்டு ஓகேன்னு சொல்லணும். பொண்ணு வீட்டுக்காரங்க ஓகேன்னு சொல்லணும். என்ன நடக்கும்னு தெரியலையே. ஆமா நம்ம அங்க போயிட்டு வர்றது முன்னாடியே யாரும் சொன்ன மாரி இல்லையா உனக்கு? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேற யாரு சொல்லியிருப்பா? எல்லாம் தங்கராஜா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு எப்படி மலர் தெரியும்? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல மாப்பிள்ளைய பத்தி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க யாருக்கோ வந்து எல்லாம் எடுத்து வீடியோ கால்ல சென்ட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. அதுல ஒருத்தர் இருந்தாருல்ல நல்லா கொஞ்சம் பல்கா. அவர பார்த்தா நான் தங்கராஜ் அவரோட வந்தவர் நான் பார்த்த மாரியே எனக்கு ஞாபகம் இருக்கு. அதனால தான் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அவருக்கு தான் அனுப்பிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க. இவரு எதுக்கா வந்துட்டு எங்க மாப்பிள்ளையெல்லாம் இவரு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பொண்ணுடைய வீட்ல தெரியலையேங்க ஏதாவது பிசினஸ்க்கு இது ஏதாவது டீல் இருக்கும். குடுக்கல் வாங்கல் ஏதாவது இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் சரிதான். நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து இங்க பாக்யராஜ் இத நம்ம கேட்காம விடவே கூடாது. சும்மா எதுக்கு எடுத்தாலும் நம்ம வீட்டு விஷயத்துல இவரு எதுக்கு மூக்க நுழைச்சிட்டு இருக்கிறாரு. நான் போறேன், நான் போகல. இத பத்தியெல்லாம் இவரு எதுக்கு யோசிக்கணும்? அப்படிங்கிற மாரி இங்க வந்துட்டு பாக்யராஜ் நினைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில ஆஃபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி சரி போய் ரேவதி வீட்ல ரேவதிய பார்த்த மாரி இருக்கட்டும். அதேபோல இவர்ட்ட எதுக்கு இப்படிலாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போறப்போ வந்துட்டு அ வெளியில நின்னுட்டுருக்காரு. கரெக்ட்டா அப்ப தான் வந்து தங்கராஜ் எங்கேயோ வெளில கிளம்புறதுக்காக, "என்ன வீட்டுக்கு வராதவங்களா மறுபடியும் திரும்பவும் வந்திருக்காங்க? ஏதோ ஒரு பிரச்சனையும் கிடையாதே! தங்கச்சிலாம் இங்க கூட்டு போகணும்ல, இங்க யாரும் வர வேண்டாம்." அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. "உங்கள தாங்க பார்த்து பேசலான்னு வந்தேன். தயவுசெய்து கொஞ்சம் உள்ள வரீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னது திடீர்னு வந்தான், வந்துட்டு உங்கள்ட்ட பேசணும்னு சொல்றானே என்னன்னு தெரியலையே! இவன வந்துட்டு நேத்தே நம்ம போட்டு குடுத்தோம்ல, மாமா இவர திட்டுப்பாரு, லெஃப்ட் ரைட் வாங்குவாரு, வீட்ட விட்டு வெளில அனுப்பிச்சுருவாருன்னு நான் நெனச்சேன். கடைசில அதெல்லாம் எதுவும் நடக்கவே இல்ல. இப்ப எதுக்கு வந்திருக்கானோ தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு, "சரி சொல்லு என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "தேவையில்லாத வேலையா? என்ன தேவையில்லாத வேலை?" "இல்ல எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இப்ப நாங்க 2 பேரும் வந்துட்டு ஒண்ணா போயிருக்கோம். கார்த்திகா தான் என் மலருடைய தம்பிக்கு பொண்ணு பார்க்க போறோங்கிற விஷயத்துல உங்கள யார் சொல்ல சொன்னா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இங்க பாரு தப்பா ஏதோ புரிஞ்சுட்டு வந்து பேசிட்டு இருக்கேன்னு நெனைக்கிறேன். நான் எதுக்கு போய் இந்த வேலையெல்லாம் பண்ண போறேன்? எனக்கு வேற வேலையே இல்லையா? சொல்லு பார்க்கலாம்." அப்படின்னு சொல்றாங்க. "வேலை இருக்குதோ இல்லையோ அது உங்களுக்கு தான் தெரியும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு நீங்க தேவையில்லாம எங்க வீட்டு விஷயத்துல மூக்க நுழைச்சிட்டு இருக்கிறீங்க. மாப்பிள்ளைன்னா அந்த இதுல மட்டும் இருங்க. தேவையில்லாம இன்னொருக்கு இது மாரி ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அப்புறம் நான் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தங்கராஜ், நம்மள பார்த்தானே வந்து பயத்திலேயே இருப்பான் எப்பவுமே. இப்ப நம்மள எதிர்த்து பேசுற அளவுக்கு ஆயிட்டான். இதோட 2, 3 தடவ பிரச்சனை ஆயிருச்சு. இத நான் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்க வந்து ராகவனுக்கு கால் பண்றாங்க. "என்ன மாமா? எதுக்கு இவரு இங்க வந்து வீட்ல வந்து சத்தம் போட்டு போறாரு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கேட்குறாரு.
வேற யாரு உங்கள் பையன்தான், மூத்த பையன்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியராஜா அவன் எதுக்கு அங்கே வரான்? அவன் தான் வந்துட்டு இங்கே ஆஃபீஸ்க்கு போயிட்டானே கிளம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் கிளம்பி போகிறாரு, ஆனால் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே வீட்டுக்கு வந்துட்டு தான் போனார் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே எதுக்கு வந்தான் அவன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாமா இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் கூப்பிட்டு சொன்னேன்ல இது மாதிரி மலருடைய தம்பிக்கு பொண்ணு பார்க்க அது எதுக்கு வந்து சொன்னீங்க? உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்க முடியாதா? எங்கள் வீட்டு விஷயத்தில் தலையிழுத்தீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு என்ன லிமிட்டோ அந்த லிமிட்டோடு இருந்துக்குங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் வந்து பேசிட்டு போகிறாரு. இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன், அந்த வீட்டில் ஒருத்தன் நானா இல்லைங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னம்மா அப்படி இப்படிலாம் கேட்குறீங்க? இல்லை பொண்ணு எடுத்தால் அந்த பொண்ணு கூட்டிகிட்டு போய் வாழ்கிறதோ இருந்துக்கணும், தேவையில்ல இந்த விஷயத்தில் தலையிடாதீங்கிற மாதிரி பேசிட்டு போனார். எனக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு மாமா. இனிமேல் வந்துட்டு உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை, நல்லது கெட்டது எதாக இருந்தாலும் என்னை கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படி இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி பிடிக்கிறதுக்குள்ளேயே வந்துட்டு ஃபோனை டக்குன்னு கட் பண்ணிடுறாரு. இந்த பாக்கியராஜ் அமைதியாகவே இருக்கவே மாட்டானா? மலருன்னு சொல்லிட்டு மலரை கூப்பிட்றாங்க. ஏன் நீ தான் சொல்லி கொடுத்தியா அமுச்சுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டுன்னு வந்துட்டு, நான் என்ன மாமா சொல்லி கொடுத்தேன், ஒன்றும் புரியலையே, நீங்கள் என்ன பற்றி பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு தங்கராஜ் மாப்பிள்ளை வீட்டுக்கு பாக்கியராஜ் போய் அங்கே போய் தேவையில்லாமல் சத்தம் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியலையே, அங்கே எதுக்கு போனாருன்னு எனக்கு தெரியலையா மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே லக்ஷ்மி இருந்துட்டு, எல்லாம் இவளுக்கு தெரியும், இவளும் சரி, அதான் அந்த மதியும் சரி, மதி பேச்சை கேட்டு கேட்டு இவன் மாறுறது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பாக்கியராஜ் மனசையும் மாற்றிட்டு இருக்கிறான். நீங்கள் கவனிச்சிங்களா? ரேவதி பிரச்சனையிலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்கிறான். நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டு முன்னாடியெல்லாம் தலையாட்டுறத தவிர வேறு எதுவுமே பண்ண மாட்டான். இப்போல்லாம் எதிர்த்து பேசுகிறான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், நானும் தான் கவனித்தேன் லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி பேசுகிறப்போ, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மதி தான். இந்த மதி சொல்லி கொடுத்தது கேட்டு இந்த மலர் ஆடுறா. மலர் சொல்கிறத கேட்டு நம்ம பையன் வந்து கொஞ்சம் கூட மண்டையில் மூளையே இல்லாமல் இவங்களுக்கு சொல்கிறதெல்லாம் கேட்டு அப்படியே வந்துட்டு படிக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் வந்துட்டு அவனே தோணியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அத்தை இங்கே பாருங்கள், நான் தேவையில்லாமல் நீங்கள் வந்துட்டு என்கிட்ட வம்பு பண்ணிட்டுருக்கீங்க. நான் வாட்டுக்கு செவனேன்னு வந்து கிச்சன் வேலையை பார்த்துட்ருக்குறேன். என்னை கூப்பிட்டு அவர்கிட்ட அதை சொல்லி கொடுத்தியா அவர் சொல்லி கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டால், அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பையன் ஈவினிங் வருவார்ல, அவர்கிட்ட நீங்களே கேளுங்க யார் சொல்லி கொடுத்தா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு. அதை விட்டு எதுக்கெடுத்தாலும் என்னையே வந்து குத்த சொல்லாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பார்த்தீங்களாங்க, அவன் மட்டும் கிடையாது, இவளுமே வந்துட்டு இப்போ ஓவராக பேசிகிட்டு இருக்கிறா. இது எல்லாத்துக்கும் இது அந்த மதினால தான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. மதி கரெக்டாக வந்துட்டு கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு வராங்க. மதி வந்தோடனே வந்துட்டு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. எதுக்கு இப்போ ஸ்வீட்டு, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை எனக்கு தான் அந்த வேலை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுருந்தேன்ல, அதை விட ஒரு நல்ல பெட்டர் ஜாப் எனக்கு கிடச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு முன்னாடி வாங்கின சம்பளத்தை விட எனக்கு இப்போது இன்னொரு மடங்கு எனக்கு எச்சா சம்பளம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆமாம், நீ வாங்குற 5க்கும் 10க்கும் வந்துட்டு சம்பளம் ஏற்றி கொடுத்தா என்ன, இறக்கி கொடுத்தா என்ன, எவ்வளோ கொடுத்தாலும் வந்துட்டு எங்கள் பசங்க வந்துட்டு கவர்மெண்ட் வேலையிலேருந்து சம்பாதிக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அத்தை எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் வேலை தான் கிடைக்கும்னா எப்படி சொல்லுங்கள் பார்க்கலாம்? நம்ம வந்து ப்ரைவேட் வேலையில் இருக்கிறோமா, கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறோமா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை. நம்ம கொடுத்த வேலையை நம்ம கரெக்டாக செய்யணும். அந்த சம்பளத்தை வந்து மனநிறைவோட வேலையை செஞ்சுட்டு நம்ம வாங்கிக்கணும். அதுதான் நான் யோசிப்பேன் ஒழிஞ்சு கவர்மெண்ட் வேலை பற்றி நான் யோசிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே ராகவன் வந்துட்டு, இங்கே பாரு சும்மா கவர்மெண்ட் வேலை சும்மா உதாசீனமாக பேசாத. நீயும் வந்துட்டு நல்லா படித்து ஒரு கவர்மெண்ட்டு ஸ்டாஃபாக எம்ப்ளாயியாக போகலாம்ல, அதை விட்டுட்டு வந்துட்டு இப்படி ப்ரைவேட் காலேஜ் அலைஞ்சிட்டு காட்டி என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமாம்மா அப்படி நான் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டேன்னா தங்கராஜ் அவர்கிட்ட சொல்லி அந்த வேலையை ஏதாவது போக்கிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. என்ன இவ இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற லக்ஷ்மி வந்துட்டு, வர வர உனக்கு வாய் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. மாமா உனக்கு நல்லது தானே சொல்கிறாரு, எதுக்கு ப்ரைவேட் வேலைக்கெல்லாம் போயிட்டு கட்டின்னு சொல்லிட்டு நல்லா படித்து நல்லா இதுக்கு கவர்மெண்ட் வேலைக்கு போகலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு